நேர்களை நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் ராஜ்காட் மகாத்மா காந்தி நினைவகத்துக்கு பிரதமர் வருகை தரக்கூடிய காட்சி. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துடைய முதல் நிகழ்வு இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுடைய பிரதமர் ராஜ்காட் மகாத்மா காந்தி நினைவகத்துக்கு சென்று அங்கு அணையா தீபம் தாங்கிய மகாத்மா காந்தி நினைவகத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதுதான் தேசபிதாவின் வழியில் தேசம் தொடர்ந்து நடக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய மரபு இந்த முறையும் தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தி நினைவகத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார். பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்ல, அவருக்கு முன்பிருந்த அத்தனை பிரதமர்களும் நடத்திய நடைமுறை மரபு, அந்த மரபு தொடர்கிறது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் டெல்லி செங்கோட்டையில் தேசிய மூவர்ண கொடி ஏற்றி தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் சென்று காந்தி நினைவகத்தில் வணங்குவது என்பது மரபு. இந்த பசுமை நிறைந்த ராஜ்காட்டில் பிரதமர் நடைபோடுவது என்பது ஒரு பசுமையான பாதையில் நாடு நடைபோட வேண்டும், அந்த இலக்கில் இந்தியா தொடர்ந்து முன்னேறுகிறது என்பதை பறைசாற்றும் வகையில் அமைகிறது. மகாத்மா காந்தி நாட்டுக்கு செய்த உயிர் தியாகத்தையும் அவர் செயலால் ஆற்றிய ஒவ்வொரு பங்களிப்பையும் நாடு என்றும் மறவாது என்பதை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் சென்று அங்கு மலர் அஞ்சலி செலுத்துவார். அந்த மரபு தொடர்கிறது. இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்காற்றிய தலைவர்கள் பலர், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எண்ணற்ற வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்களித்திருந்தாலும் கூட இந்திய விடுதலை இயக்கத்துடைய முகமாக, ஏன் இந்தியாவின் முகமாக கூட அவர் மறைந்து பல தசாப்தங்களுக்கு பிறகும் மகாத்மா காந்தி விளங்குகிறார். அத்தனை உயரியது அவருடைய பங்களிப்பும் அவரது அர்த்தமுள்ள பெருவாழ்வும். அதை பறைசாற்றும் வகையில் நாட்டின் பிரதமர் ராஜ்காட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்திய பிறகு செங்கோட்டை நோக்கி நகர்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்கள் தொடங்கியது என்பதை முதல்ல பறைசாற்றுவது நாம் திரையில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைப்பாகையை அணிந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவில் பங்கு கொள்வது என்பது வழக்கம். இந்த முறை இளையோர் சக்தி என்ற தீம்ல தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். இதோடைய பின்புலெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜென்சி மூமெண்ட் உலகத்தை கேப்சர் பண்ணியிருக்கிறது. இந்தியாலையும் அதோடைய ரெசனேஷன்ஸை நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நம்ம திரையில் பார்க்கக்கூடிய செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தான் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். இளைஞர்கள் சார்ந்து நிறைய முக்கிய விஷயங்கள் பேச இருக்கிறார், அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். இந்த விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்துடைய முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் தேசிய பாடலும் ஒலிக்க இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.